அனைவருக்கும் வணக்கம். பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்களுக்கும் திமுகவின் மூத்த அரசியல்வாதியான டிஆர் பாலு அவர்களுக்கும் நேற்று கடுமையான வாக்குவாதம் நண்பர்களே. அதற்கு காரணம் 2023 டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு அண்ணாமலை ரிலீஸ் பண்ணார் இல்லையா, அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ல டிஆர் பாலு தன்னுடைய அமைச்சர் பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி பயங்கரமா சொத்து சேர்த்திட்டாரு அப்படிங்கிற ஒரு அலிகேஷனை அண்ணாமலை அவர்கள் வச்சாரு. அது வெளியில வந்த உடனேயே அண்ணாமலை மேல நான் மான நஷ்ட வழக்கு போடுறேன் அப்படின்னு அவர் அண்ணாமலை தன்னுடைய பெயரை கெடுத்துட்டாரு அப்படின்னும் அவதூறாக பொய் விஷயங்களை பேசி தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திட்டாரு அப்படின்னும் அதற்கு ஈடாக தனக்கு 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு கோர்ட்ல வழக்கு போட்டாரு திரு டிஆர் பாலு அவர்கள். அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது நண்பர்களே. அதுல தனக்கு வக்கீல்லாம் தேவையில்லை, நான் நேரடியாகவே நானே குறுக்கு விசாரணை செய்யறேன் டிஆர் பாலு அப்படின்னு அதிரடியாக களமிறங்கினாரு முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசரான திரு அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலுவை பார்த்து நேற்று கேட்ட கேள்விகள் தான் தமிழ்நாடு முழுவதும் நேற்று அப்படியே பட்டாசாக வெடிச்சுக்கிட்டு இருந்தது. அண்ணாமலை அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுல மிக முக்கியமானது என்னன்னா, சென்ட்ரல் மினிஸ்டராக டிஆர் பாலு இருந்தார் இல்லையா, சர்ஃபேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தார், நம்மளாம் மறக்க முடியும். அந்த காலகட்டத்தில் அவர் பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி 10 கப்பல் வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. இதை பற்றி கோர்ட்ல அண்ணாமலை கேள்வி எழுப்பினாரு. அதற்கு பதிலளித்த டிஆர் பாலு சொன்னதை கேட்டு அந்த கோர்ட் மட்டுமில்ல, இந்தியாவே ஆடி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு, ஐயா நீங்க வேற எல்லாம் தப்பா பேசாதீங்க, நான் 10 கப்பல்லாம் வாங்கலைங்க, 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு சொல்ல, அதுவும் தெளிவாக நான் பதவியில் இருந்த போது 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு அங்க இருந்தவங்களாம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே டிஆர் பாலு 2 கப்பல்களை அந்த காலகட்டத்தில் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் வாங்கினாரு அப்படின்னு அவருடைய வாயாலேயே ஒப்புக்கொண்டாரு. இல்ல நீங்க 10 கப்பல் வாங்கினீங்கன்னு உங்க கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான திரு மு.க. அழகிரி தான் சொல்லியிருக்கிறாரு. கலைஞர் குடும்பத்தின் மூத்தவரான திரு மு.க. அழகிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை சொன்னதற்கு, இல்லைங்க அவர் தெரியாம பேசிவிட்டாரு, அப்படிலாம் இல்லைங்க, நான் 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு என்னமோ 2 கமர்கட் வாங்கின ரேஞ்சுக்கு திரு டிஆர் பாலு அவர்கள் சொன்னதை கேட்டு நேற்று தமிழகமே கொஞ்சம் ஆடித்தான் போச்சுன்னு சொல்லணும்.